guys, welcome to Chapters with Daya. இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 பெஸ்ட்டான பிகினர் ஃப்ரெண்ட்லி த்ரில்லர் புக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் புக் இஸ் சைலண்ட் பேஷண்ட். இந்த புக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த புக் அவ்வளோ ஹைப்டான ஒரு புக். அண்ட் திஸ் புக் வாட்ஸ் தி ஹைப். இந்த புக்கோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஃபேமஸான பெயிண்டர் இருப்பாங்க. அண்ட் அந்த பெயிண்டர் அவங்களோட ஹஸ்பண்டை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் மர்டர் அவங்க கம்ப்ளீட்டாக பேசுகிறதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தெரபிஸ்ட் இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற பயங்கர அப்சஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அவரே இந்த கேஸை டிக் பண்ண அன்எக்ஸ்பெக்டடான சில டார்க்கான ட்ரூத்ஸ் எல்லாம் வெளியே வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்க. இந்த புக் ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. படிக்க ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஆஸ் அ பிகினராக கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற புக் என்னென்னா குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர். இந்த புக் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான புக். ஏன்னா நான் என்னோடய ரீடிங் ஜேர்னியை இந்த புக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த புக்கோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஸ்கூல் கேர்ள் ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு கேஸை வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உண்மையான மர்டரர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சால்விங் புக் தான். இந்த புக்கை நம்ம படிக்கும் போது நாமளே அந்த மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்பவே என்கேஜிங்காக ஈஸி டு ஃபாலோவாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். அண்ட் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற புக் என்னென்னா தென் ஷி வாஸ் கான். இந்த புக்கோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு டீனேஜ் கேர்ள் காணாமல் போயிடுவாங்க. அண்ட் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அம்மா அந்த சோகத்திலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேனை அவங்க மீட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரேஞ்சரோட டாட்டர் எக்ஸாக்டாக பார்க்க இவங்களோட பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. எக்ஸாக்டாக பார்க்க அவங்களோட பொண்ணு மாதிரியே இருக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே சஸ்பீஷியஸ் ஆகிடும். தென் என்ன தான் நிஜமாக ஆச்சு அப்படின்னு ரிவீல் பண்ணுறதுலேயே அந்த ஸ்டோரி போகும். ரொம்பவே எமோஷ்னலான கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அவங்களுக்கு படிக்க ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற புக் என்னென்னா நெவர்லை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எனக்கு பர்சனலி ஃப்ரீடம் எக்ஸைட்டன் அந்த ஆத்தர் ரொம்ப பிடிக்கும். இவங்க எழுதின எல்லா புக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கவே. நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, த்ரில்லிங்காக இருக்கும், பேஜ் டர்னிங். ஸோ இந்த ஆத்தரோட புக்ஸ் எல்லாமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெவர்லை, அப்புறம் ஹவுஸ்மேட் சீரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் கரண்ட்லி லாக்டு டோர் படிச்சுட்ருக்கேன். சீக்கிரமாக அதோட ரிவ்யூவும் போஸ்ட் பண்ணுறேன். நெவர்லை பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்ல. ஸோ இதோட ஒன்லைன் நான் இப்போ சொல்ல, பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற புக் என்னென்னா வெரைட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு புக். இது வந்து என்னோடய செகண்ட் புக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் செகண்டாக படித்த புக் வந்து வெரைட்டி. இந்த புக்கோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஃபேமஸான ஆத்தர் இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோமாக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு நாவல் சீரீஸ், ஒரு ஃபேமஸான நாவல் சீரீஸை வந்து எழுதிட்டுருப்பாங்க. ரொம்ப பாப்புலரான சீரீஸ் அது. அண்ட் அந்த சீரீஸை வந்து முடிக்காமையே அன்ஃபினிஷ்டாகவே அவங்க கோமாவில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கோஸ்ட் ரைட்டர் வந்து ஹையர் பண்ணுவார் இவங்களுக்கு பதிலாக அந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அண்ட் அந்த ரைட்டர் வெரைட்டியோட ஆஃபீஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணி அவங்களோட பழைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் படித்து அதை வச்சு அந்த சீரீஸை வந்து ரைட் பண்ண கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெனு ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு கிடக்கும். அண்ட் அந்த ஸ்கிரிப்டில் வெரைட்டியோட டிஸ்டர்பிங்கான கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை படிச்சுட்டு அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ண 5 பிகினர் ஃப்ரெண்ட்லி த்ரில்லர் புக்ஸ் இது தான். நான் சொன்ன புக்கில் உங்களுக்கு எந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் வேணும்னா சாப்டர்ஸ் வித் தயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.